ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள். கடந்த 4.5 மாதங்களாக, அதாவது 13/7/2025 முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அதாவது கால சக்கரத்தினுடைய 12வது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த 137 நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போன்னா கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, அதாவது 28/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன், தொழில்காரகன், உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், கால்களுக்கு காரக கிரகம். இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, சனி வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது கடந்த 137 நாட்களாக, அதாவது 13/7/2025 வக்ர கதியில் இருந்த சனி பகவான் வருகின்ற 28/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த சனி பகவான் மேசராசி என்பர்களுக்கு யாரு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 10க்கும் 11க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான். அந்த சனி பகவான் 12ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மனையில வக்ரகதியில் இருந்தார் கடந்த 137 நாட்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, அதாவது மெயினாக தொழில் ரீதியில் பாருங்க, ஒரு 137 நாட்களாக ஒரு உக்கிரமான ஒரு நிலை இருந்தது. அதாவது நிறைய பேருக்கு வேலையில் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடவே இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் பாருங்க வேலை இல்லாத நிலை கூட இருந்திருக்கும். அந்த சனி பகவான் ஒரு மாதிரி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்திருப்பார். கோபம் வந்திருக்கும், நிறைய பேருக்கு கோபம், ஆக்ரோஷம் இருந்திருக்கும். பிடிக்கல, வேலை பிடிக்கல, வேலையில் அழுத்தம், ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 வகையான ஒரு உருடல்கள், அதாவது நெருக்கங்களை கொடுத்த உங்களுக்கு இப்போ அது விலக காத்து கொண்டிருக்கு இந்த மேசராசி என்பர்கள். அப்போ வேலை இல்லாமல் கடந்த ஒரு 2.5 மாதங்கள் 3 மாதங்களாகவே ஒரு வேலை சேஞ்சஸ் கிடைக்கல, அல்லது வேலை நிறைய இடத்துல அப்ளை பண்ண வேலை கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் அழுத்தி சொல்லுவேன். அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. நினைச்ச காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, ஸ்லோவா, மந்தமா, டல்லா இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ 10ஆம் அதிபதியான தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்த இடம். ஸோ அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு. நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும். வெளிநாட்டின் மூலமாக தனவருவாய் பெருகக்கூடிய தன்மை. 12ங்கிறது விரயம். அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அப்போ தன விரயத்துக்கு பதிலாக அந்த தனத்தை முதலீடுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்கள் புத்திசாலித்தனம் மேசராசி அன்பர்கள். இதுவரைக்கும் வாங்கவே முடியல. கடந்த ஒரு 3 மாதங்களாக நானும் நிறைய ஒரு முதலீடு பண்ணணும்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு வகையில் செலவாகி போயிடுச்சு. ஆனால் இப்போ
இந்த 28க்கு அப்புறம் முதலீடுகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 12இல் விரயத்தில் இருக்கும்போது அந்த 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தனத்தின் மூலமாக சில முதலீடுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு சிலர் வீடு கட்டலாம், இடத்தை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும். ஏன்னா குருவினுடைய நட்சத்திரத்துல தான் பிரயாணம் பண்றார். அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி 4 நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு சில பாக்கியங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்க முயற்சியால, இதுவரைக்கும் முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறல, முயற்சி எடுத்தாலும் அதில் சில சங்கடங்கள் கொடுத்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி கை மேல பலன் தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்ப விஷயத்துல பாருங்க, இந்த கடந்த 3 மாதங்களாக குடும்பத்தில் சில காரசார விவாதங்கள், கோபங்கள், ஆக்ரோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு கொண்டு ஈகோ பிரச்சனையில் நிறைய கிளாஸ், நிறைய ஒரு மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். குடும்ப விரயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறுவது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ அது சமப்படுத்தக்கூடிய அமைப்பு, இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த 6ஆம் இடத்தை பாருங்க, நிறைய பேர் கடன்னால பிரச்சனையாக இருக்கும், எதிரி தொல்லைகள் பிரச்சனையாக இருந்திருக்கும், எதிரிகள் உங்களை விட்டு விலகாமல் அங்கேயே இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் கூட நிறைய பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு இயல்பான தன்மைக்கு வந்துடுவீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7ரை சனியில் விரய சனியாக உங்களுக்கு இருக்குது. அப்போது விரயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ வேலை அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், வேலையை விட்டுறக்கூடாது. வேலையில் இத்தனை நாள் இந்த ஒரு 3 மாதமாக டென்ஷன், ப்ரெஷர் அப்படி இப்படின்னு இருந்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 7ரை சனியில் விரய சனிங்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்போ என்ன, அதுக்கு மாற்று வழி என்ன? அப்படி மாறணும், எனக்கு பிடிக்கலன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறது புத்திசாலித்தனம் மேசராசி என்பர்கள். இதை தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். 7ரை சனியில் விரய சனி, எனக்கு விரயமாகணும், செலவாகணும், ஏதோ ஒரு வகையில் மன ரீதியில் ஒரு விரயத்தை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது சொல்ல வரேன். ரைட். இந்த வம்பு வழக்கு நிறைய பேர் பாருங்க செய்யாத குற்றங்களுக்கு தள்ளி இருக்கும். நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு கூட போயிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு இடையூறாக கூட நிறைய மேசராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும். இப்போ நிறைய ஞான அறிவு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் புலப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ சரி செய்யப்படக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ அதை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். கடன் எந்த விதத்தில், ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல, கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சனி பகவான் பாருங்க வக்ரமாகி 9ஆம் இடத்தை பார்த்தார். தந்தை சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, பாக்கிய பிரச்சனை, இதுல நிறைய தொந்தரவுகளை இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொடுத்தது.
நிறைய பேருக்கு சகோதர உறவுகளால் கூட சில பிரச்சனைகள் கூட வந்திருக்கும். இப்போ அது அப்படியே இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சமாதானம் சரிப்படுத்தக்கூடிய அமைப்புக்குள்ள நிச்சயமாக செல்லும். தந்தை சார்ந்த விஷயத்துல, உடல்நலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். நிறைய பேர்த்துக்கும் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். உறவுக்குள்ள சில உரசல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அது சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர நிவர்த்தியானது அமையும். ரிசர்ச்சில் தேக்கம், கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்தது. நிறைய ஈகோ கிளாஸ், பிடிவாத தன்மை, கோபத்தன்மை, ஆக்ரோசத்தன்மை இப்போ எல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தப்படும். மேசத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில நன்மைகள் நிச்சயமாக உண்டு. எதெல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் உதாசனப்படுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாம் இப்போ சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் 28க்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. அப்போ தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது, உடல் நலத்தில் பிரச்சனை, அதெல்லாம் சரியாகிரும். ஏன்னா சனி பகவான் தான் உடலின் இயக்கத்துக்கு காரக கிரகம். அப்போ நிறைய பேர்த்துக்கு பாருங்க, இந்த கால் வலி, மூட்டு வலி, உடல் இயக்கத்தில் ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட சுகர் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வக்ர காலத்துக்கு அப்புறம் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒரு துல்லிய பலன் வேணும். தொழில், வேலை, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.